ஆணையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விற்று பிழைக்க வேறு நபர் பாருங்கோ. டிஸ்டாக் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் ராஜேஷ்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். கடந்த வாரம் நம்ம கலைஞர் அவர்களை பத்தி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அது பெருமளவுல நிறைய பேரால பார்க்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் பர்சனலா கூப்பிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. நிறைய பேசினாங்க அது சம்பந்தமாக. அந்த வீடியோல குறிப்பிட்டு ஒருத்தர் கீழே ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதாவது என்னன்னா, இவங்க டேட்டா வைஸா எதுவுமே பேசல, ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனலா தான் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அவர் பேரு திரு நரேஷ்குமார் அப்படின்னு நினைக்கிறேன். அதை பற்றி உங்களுடைய கருத்தை நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் பேர் என்ன சொன்னீங்க? நரேஷ்குமார். நரேஷ்குமாருங்க. அவருக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. யூஸ்வலா நம்ம எந்த கமெண்ட்டுக்கு நம்ம ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நம்ம யாரெல்லாம் வாழ்த்துறாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லிடுவோம். யாரெல்லாம் திட்டுறாங்களோ நம்ம அதை கேட்டுக்கலாம். கலைஞர் திட்டமா நம்ம வாங்கிட போறோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லது. பட் நரேஷ்குமார் நீங்க சொன்ன அந்த கமெண்ட் என்னன்னு தடவை பார்த்துட்டேன். நானும் பார்க்கல. அது என்ன கமெண்ட் மட்டும் சொல்லி கொடுக்குறேன். இவங்க பேசுற விஷயத்துல எந்த ஒரு டேட்டாவுமே இல்ல. இதுல வெறும் எமோஷனலா மட்டும்தான். ஆமா, டேட்டா இல்ல, வெறும் எமோஷனலா மட்டும்தான் பேசுறாங்க. அவர் சொன்ன ஒரு கமெண்ட்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம். எமோஷனலா தான் பேசணும். ஏன்னா அது எமோஷனலான விஷயம். அது நம்ம ஒன்றும் இதெல்லாம் சொல்லணும். டேட்டான்னு இவங்க எதை எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல. ஒருவேளை நான் இப்படி சொல்றது கூட டேட்டா வச்சு நினைக்கிறேன். கலைஞருடைய ஆட்சியில் கிட்டத்தட்ட 6000 கிராமங்களில் ஒரு 60,000 கிலோமீட்டருக்கு காங்கிரீட் சாலை அமைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து கலைஞருடைய ஆட்சி காலத்தில் சென்னையில் ஒரு 22 மேம்பாலங்கள் ஒரு 10,000 கோடி செலவுல அமைக்கப்பட்டது. அதுவும் அந்த கத்திப்பாறை மேம்பாலம் ஒரு 2,000 கோடி விஷயத்துல இந்த நாள் தொடங்கி இந்த நாள் முடிச்சாங்க அப்படிங்கிற டேட்டாவை அவர் எதிர்பார்க்கிறாரு இல்லையான்னு தெரியல. நம்ம டேட்டாவை என்ன பேசுறேன்னு சொன்னாருன்னு தெரியல. பஸ் காடம்பாறைக்கும் ஷேக்கல்முடிக்கும் அக்காமலைக்கும் பஸ் போச்சுன்னு சொன்னேன். அது டேட்டாவா இல்லையான்னு அவனுக்கு தெரியல. பஸ் போயிட்டு இருக்கு, அன்னைக்கு பஸ் போச்சு, அது ஒரு டேட்டா. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம்னு சொன்னது, அது நீங்க ஸ்டேட் எந்த டிஸ்ட்ரிக்ட் போனாலும் அந்த இடத்துல ஒரு ஆபீஸ் இருக்கும், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் அப்படிங்கிறது. அது டேட்டாவா என்னன்னு அவருக்கு தெரியலன்னு நான் நினைக்கிறேன். இவங்க டேட்டான்னு சொல்றதெல்லாம் கிபி 1757 ராபர்ட் கிளைவுக்கும் சிராஜுத்தௌலாவுக்கும் முதல் பிளாஸ்டிக் போர் நடந்துச்சு. கிபி 1857 பாத்தீங்கன்னா முதல் சிப்பாய் கழகம் நடந்துச்சு. 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றுச்சுங்கிற மாதிரி சொல்லணுமா? இல்ல 1400 முதல் பானிபட் போர் நடந்துச்சுங்கிற மாதிரி சொல்லணுமா? எதை டேட்டான்னு சொல்றாங்கன்னு முதல்ல தெரியல. நம்ம சொன்னது எல்லாமே டேட்டா. 18 கிலோமீட்டருக்கு ஒரு சிட்டி இருக்குதுங்கிறது இந்த டேட்டா தான். அவர் நம்ம இதுல குறிப்பிட்டு நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ கலைஞர் மேல வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை பத்தி தான் நம்ம பெரும்பாலும் பேசியிருந்தோம். இந்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே அறிவுபூர்வமாகவோ இல்ல தரவுகளின் அடிப்படையிலோ வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளே கிடையாது. முதல்ல இது எல்லாமே முழுக்க பொய்யும் புரட்டுமாக இவங்க சொல்ற அதே எமோஷனலாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தான். அப்ப அந்த எமோஷனலாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு தான் நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா நம்ம பதில் பேசியிருந்தோம். அப்போ அத நீங்களும் உங்களுடைய வாழ்வியல் இருந்து உங்களுடைய எமோஷன் கலந்த விடயங்களோட நீங்க பகிர்ந்திருந்தீங்க. அப்போ இது எந்த இடத்துலயும் தவறு கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து? நம்ம சொன்னதுல எமோஷனல்ங்கிற உண்மை. டேட்டான்னு அவர் கேட்டதுனால நம்ம ஊர் பாதி பேருக்கு புள்ளி விவரங்கள் அப்படின்னா அந்த 0.001 1.25 சொல்றோம், அதெல்லாம் அவங்க எதிர்பார்க்காங்க நினைக்கிறேன். சொல்ல வேண்டியது இல்லை. நாம் சொன்னது முழுக்க கலைஞர் ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்லி இருக்கிறோம். அந்த சாதனையால நான் பெற்ற பலன் என்ன? நான் என்பது நான் பர்சனலா சொன்னது. பட் இங்க நான் என்பது தமிழ் சமூகம் தான். நமக்கு எல்லாம் கிடைச்ச பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசிட்டு இருக்க போறோம். நான் என் வாயாலேயே சொன்ன வார்த்தை. இன்னைக்கு அந்த வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கு வாய் பூசுது சில நேரங்கள். அழின்னு சொல்லுவோம், 9ன்னு சொல்லுவோம். நம்ம இன்னைக்கு யாராச்சும் அப்படி ஒரு வார்த்தையை சொல்றோமா? திருநம்பிகள்ங்கிற வார்த்தையை வந்துருச்சு. இது டேட்டா. இப்படி ஒரு வார்த்தையை ஒருத்தர் நம்ம புதுசா சொல்லி கொடுத்துருக்காருல. இன்னைக்கு அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறது இல்ல. நான் வாழ்பாதையில
நிறைய எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் இருக்காங்க. அவங்க அப்படிதான் கூப்பிடுவோம். அந்த நம்பர் சொல்லிதான் அவங்களை கூப்பிடுவோம். இது அவங்க காது படவே இந்த வார்த்தையை நம்ம பேசிட்டு இருந்தோம். அந்த வார்த்தையே இன்னைக்கு இல்ல. இது டேட்டா தானே. இது திருநங்கைகள் யாரு தெரியுமா சொல்றேன் இன்னைக்கு? சில்ற பையன் சீமான் சொல்றான். அவன் வாயில இந்த வார்த்தை தானே கொண்டு சேர்த்து வச்சிருக்கோம். சோ இது எல்லாம் தான் வந்து டேட்டா. தாழ்த்தப்பட்டவன், தாழ்ந்தவன், பின்தங்கியவன். ஆக்சுவலா பேர் என்ன நமக்கு பிசிஎஸ்சிக்கு? பிசினா தாழ்ந்தவன், பின்தங்கியவன், எஸ்சினா தாழ்ந்தவன். பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர்ங்கிற வார்த்தை வந்திருக்குல்ல, அது புத்தக நடிகர் கலைஞர் கொடுத்துருந்தாங்க. பறையன், சக்கிலியன், கவுண்டன் இருந்துச்சு. இதுக்கெல்லாம் இருமிகுதி சேர்த்தினார்ல, ஒரு மரியாதை கொடுத்து கலந்த ஒரு வார்த்தை சேர்த்தினார். இது டேட்டா தானே. இதெல்லாம் புத்தக நடிகர் கலைஞருடைய சாதனைகள்ல வரக்கூடிய வார்த்தைகள். நம்ம ரொம்ப ரொம்ப எளிமையா ஒருத்தரை வந்து அவ்வளவு அனாவசியமாக டீஸ் பண்ணிட்டு இருந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மளவே சொல்ற கூச்சப்பட வச்சாங்க இல்ல. அதுதான் சாதனை. அந்த சாதனையை தான் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் செஞ்சிருக்காரு. அதை நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ இதுக்கு டேட்டாவே கொடுக்க முடியாது இல்ல. இது எல்லாமே டே டு டே லைஃப்ல நீங்களும் நானும் பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆக்சுவலா இன்னைக்கு நான் பேச வந்த விஷயம் வந்து இதெல்லாம் கிடையாதுங்க. டேட்டாவெல்லாம் கிடையாது. இன்னொரு ஆங்கிள் இருந்து கலைஞர் சாதனையை பத்தி பேசணும்னு நினைச்சோம். பட் இந்த கமாண்டுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப எசென்சியல் ஆக்சுவலா. ஏன்னா இவங்க என்னன்னா, இந்த இந்திய அரசாங்கம் பார்ப்பனியம் கொடுக்குற புள்ளி விவரங்கள்ல டேட்டா பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் டேட்டாவே கிடையாது. சும்மா ரேண்டமா சில விஷயங்கள் சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இப்ப நம்ம இந்திரகுமார் ஆகட்டும், மற்ற நம்ம தோழர்கள், நம்ம தோழர் மதிவதனி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப அழகா டேட்டாவோட பேசுறாங்க. அவங்க பேசிட்டு போறாங்க. நம்ம ஏன் அதெல்லாம் பேசணும்? நம்ம தான் வாழ்வியல் நடக்கிற விஷயம் நம்ம அழகா சொல்லிட்டு இருக்கணும். நமக்கு வந்து இதுல வந்து அவர் டேட்டா இல்லைன்னு எங்க சொன்னாரு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. கண்டிப்பா இந்த வீடியோ நடேஷ்குமார் தோழர் பார்த்தாருன்னா அவரே சொல்லுவாரு, ஆமா இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுங்க, ஆமா இந்த இடத்துல சாலை வசதி இருக்குதுங்க, காங்கிரீட் ரோடு போட்டிருக்காங்க, ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, யூனிவர்சிட்டி இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் இருக்கு. மெடிக்கல் காலேஜ் மாவட்டத்துக்கு ஒரு அரசு மருத்துவமனைங்க. இது நான் எமோஷனலா சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இது டேட்டாவா இல்லையா? திருப்பூர் அரசு மருத்துவமனை இருக்குதா? கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனை இருக்கா? ஒவ்வொரு 3 கிலோமீட்டருக்கும் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குதா? இருக்கு. எல்லா பக்கம் இருக்குல்ல. இதுதான் டேட்டா. இது இருக்குதுன்னு சொல்றேன். நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்தாங்க அப்படின்னா இவரு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு. டேட்டா இல்லைன்னு அர்த்தம். நான் பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுதான் டேட்டா. நரேஷுக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லலாம்னு தான் தோணுது. இந்த வீடியோவை நம்மள வந்து பேசுறதுக்கு கொடுத்தாருல்ல, மீண்டும் ஒரு முறை கலைஞரை பத்தி நம்ம சொல்ற வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாருல்ல, நரேஷுக்கு நம்ம தாராளமா நன்றி சொல்லலாம். இந்த பொதுவா இந்த எமோஷனல் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தைகள் வரும்போதே வந்து இத டைரக்டா எங்க கொண்டே கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, கலைஞரை வந்து ரொம்ப எமோஷனலாக ஒரு இடத்தில் வந்து குற்றவாளியாக நிறுத்துவது ஈழப்போர் இந்த விடயத்தில் நிறுத்துவாங்க. ஈழப்போர் நடந்த சமயத்துல கலைஞர் வந்து எதுவுமே பண்ணல. கலைஞராலதான் வந்து இன்னும் சொல்ல போனா ஈழத்தில் வந்து கொத்து கொத்தாக மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள்ங்கிற ரேஞ்சுக்கு வந்து நம்மளோட எஸ்பிஎஸ் இருக்கார் இல்லையா, நம்ம சில்லற பையன் சீமான் வரைக்கும் எல்லாருமே வந்து பேசி அதை வந்து ஒரு பிம்பமாகவே கட்டமைத்து வச்சுட்டாங்க. அதையே இப்போ உங்க புரியுற வார்த்தை சொல்லிட்டா நான் தான் பேசிட்டு இருந்தேன். இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பேசிட்டு இருந்தோம். என்ன காரணம் தெரியுங்களா? நம்ம வந்து ஈழ விடுதலை போர்ல அந்த கடைசி கட்டத்துல கலைஞருடைய உண்ணாவிரதம் சொல்லி சொல்றோம் இல்லைங்க, இதுதான் நம்ம பேசிட்டு இருந்தோம். இதே நான் தான் நான் என்னை பத்தி சொல்லிக்கிறேன். பிரபாகரனோட சைட்ல இருந்து நான் இந்த விஷயத்த பேசுறப்ப எப்படி திரும்ப பேசுவேன்? நான் உலகில் 8 நாடு 10 நாடுகள் சேர்ந்து என் தலைவனை வீழ்த்தியது அப்படின்னு பேசுது பிரபாகரன் சைட்ல இருந்து பேசுறப்போ. பேர்பட்ட ஒரு மாவீரன், பேர்பட்ட ஒரு சிறந்த போர் தந்திரவாதி, மிக பெரும் ராணுவத்தை கட்டமைத்தவர் பிரபாகரனை பத்தி பேசுறப்போ, இவரை வந்து 10க்கும் மேற்பட்ட நாடுகளின் ராணுவம் ஒன்று சேர்ந்து அவரை அழிச்சதுன்னு சொல்லுவோம். அதே நான் தான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பேசுறப்போ ஒரு மாநில முதல்வர் நினைச்சிருந்தாருன்னா இந்த போரை நிறுத்தி இருப்பாரு அப்படின்னு பேசுறோம். இதுதான் எமோஷனல். நமக்கு பிரபாகரனை பெருமையா பேசுறப்போ அவர் அழிச்சதுக்கு 10 நாடுகளுக்கு மேல. இங்க கலைஞரை திட்டுறப்ப கலைஞர் நினைச்சிருந்தா போற நிப்பாடுதுங்களா? ஏன்னா 10 நாடு எங்க, ஒரு மாநிலம் எங்கன்னு நமக்கு வந்து சென்ஸ் அப்ப வேலை செய்யல. இந்த வேலை செய்யாம போனதுக்கு காரணம் கலைஞருடைய எதிர்ப்பை இங்க லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் சுய அறிவில்லாத சமூகமா நம்ம எடுத்துட்டோம். இப்பவும் சுய அறிவு இல்லாம தான் நம்ம பேசிட்டு இருக்கோம்.
ஏதோ கொஞ்சம் அறிவு வந்து பேசுறப்பதான் நமக்கே சில விஷயங்கள் வந்து நமக்கு தோணுது. அது இன்னொரு நாட்டினுடைய உள்நாட்டு பிரச்சனைங்கிறத நம்ம மறந்துட்டோம். புரிஞ்சதுங்களா? இல்லைங்க. அது ஓகே. நான் என்னங்கிறேன்னா, இதே வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்து பிரபாகரனை அழைத்து வந்து தூக்கிலிட வேண்டும்னு சொல்லி சொன்னாங்க. அவங்கள ஈழத்தாய் ஆக்கிட்டாங்க. இலங்கையை வந்து இந்தியாவோடு இணைக்க வேண்டும்னு ஒரு சில ஆள்லாம் பேசினாங்க. அவங்கலாம் இன்னைக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, தேசத்தந்தை ஆயிட்டாங்க. இவருக்கு ரொம்ப இணக்கமான ஆளாக வந்து மாறிட்டாங்க. அப்படி இருக்கிறபோது, கடைசி வரைக்கும் ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்த, ஈழத்தமிழ் பிரச்சனைக்காக குரல் கொடுத்த, ஈழ மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திமுகவோ, கலைஞரோ இவர்களுக்கு எதிரியாக மாற்றப்பட்டார்கள். திருவண்ணி நான் தான் தெளிவா சொல்லிட்டு கலைஞர் உள்ளபடியே அவர் வந்து எதிரி. அவர் ஈழ மக்களுக்கு எதிரி அல்ல, எல்டிடிக்கு எதிரி அல்ல, தமிழ் மக்களுக்கு எதிரி அல்ல, அவர் பார்ப்பனியத்துக்கு எதிரி. புரிஞ்சதுங்களா? கலைஞர் வந்து முழுக்க பார்ப்பனியத்துக்கு எதிரி. இந்த 2000 ஆண்டு காலம் இருந்த பார்ப்பனியத்தினுடைய அது வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல இந்த வெறும் ஒரு 210 190 ஒரு 250 வருஷம் வச்சுக்கல, 240 வருஷத்துல இந்த 2000 வருஷம் பார்ப்பனியத்தினுடைய வெற்றி வந்து வீழ்ந்துருச்சு பிரிட்டிஷ் பீரியட்ல. அதுக்கப்புறம் வந்து திருப்பி நம்ம வந்துட்டு சுதந்திரம் வாங்கிட்டோம், 47ல வாங்கிட்டோம். 47ல இருந்து 67 வரைக்கும் ஒரு 20 வருஷம் கிட்டத்தட்ட மீண்டும் பார்ப்பனியம் ஜெயிக்கணுங்கிற முடிவோட இந்தியாவுக்குள்ள தன்னுடைய முழுவீச்சில எல்லா வேலையும் பண்ணுது. அதற்கு காமராஜரும் உணர்ந்து ஹிந்தி படிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. படிச்சவனை யாரையும் நிறுத்த முடியல, அதனால ஹிந்தி படிங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வருது. அப்ப வந்து மாநிலங்களா நம்மளுக்கு பிடிக்கிறாங்க, மொழிவாரி மாநிலங்களா நம்மளை எல்லாம் பிடிக்கிறாங்க. எல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம் அவங்க நினைச்சது எல்லாமே செட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட தென்னிந்தியா முழுக்கவே அவங்க நினைச்சதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. 67க்கு அப்புறம் வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்தியா வந்து தமிழ்நாடு தான் தலைகீழ மாறி நிற்குது. அதற்கு காரணம் தந்தை பெரியார் மிகப்பெரிய பேசு. அதுக்கப்புறம் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் இருக்காருங்க, அவரை வந்து இவங்களால எதுவுமே பண்ண முடியல. கலைஞருடைய அந்த இருப்பு, அந்த வெற்றி தான் பார்ப்பனியத்துக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கு. சோ கலைஞர் வந்து யாருக்கு எதிரினா பார்ப்பனியத்துக்கு எதிரி, ஆதிக்க சிந்தனைக்கு எதிரி. அதனால அவங்களால ஜீர்ணிச்சுக்கவே முடியல ஒரு நாளும். அதனால அவங்க எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப எல்லாம் இந்த வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க. நான் தான் சொல்றேன் இல்லைங்க, ஒரு 7-8 வயசு இருக்கிற எனக்கு எம்ஜிஆர் மாதிரி ஒரு வல்லலாம் நான் பார்த்ததே இல்லையே. எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? இந்திரா காந்தி சுடப்பட்டாருங்கிறப்ப எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு ஸ்கூல் லீவு, எனக்கு ஸ்கூல் லீவுங்கிற சந்தோஷம் தான் எனக்கு இருந்துச்சு. அப்படியே சுடப்பட்டாங்க வருத்தம் எனக்கு இல்லையே. எனக்கு அந்த வருத்தம் இல்லாத எனக்கு கலைஞர் அப்பவே ஊழல்வாதி. கலைஞர் எங்கிட்ட என்ன ஊழல் பண்ணியிருந்திருப்பாரு அன்னைக்கு சொல்லுங்க? எனக்கு என்ன கொடுக்காம போயிருந்திருப்பாரு? எம்ஜிஆர் மாதிரி ஒரு வல்லனை பார்த்ததே கிடையாது. அவ்வளவு ஏங்க எங்க ஊர்ல ரொம்ப ஜோக்கா சொல்ற ஒரு விஷயம், நம்பியார எல்லா பெண்களும் திட்டுவாங்க, எம்ஜிஆர் எல்லாரும் வாழ்த்துவாங்க. ஆனா நம்பியார் மாதிரி ஒரு நல்லவனை யாரும் பார்த்திருக்க முடியாது. கிட்டத்தட்ட தன் வாழ்நாளில் அவ்வளவு சீரும் சிறப்பா வாழ்ந்து போனவர்தான் நம்பியார். இதெல்லாம் பிம்ப அரசியல் தானே. இந்த பிம்ப அரசியல் கலைஞருக்கு எதிராகவே இருந்திருக்கு. அதுதான் இங்க சிக்கல். எனக்கு தெரிஞ்சு முத்தமிழறிஞர் கலைஞரை வந்து இன்னொரு இடத்துல நான் ரொம்ப பெருமையா பாக்குற ஒரு இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, சாதி மறுப்புன்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். டாக்டர் கலைஞர் மட்டும் தான் செஞ்சார். தன் குடும்பத்துக்குள்ள அந்த வேலையை செய்யணும்ல, அது டாக்டர் கலைஞர் தான் பண்ணாரு. ஒரு நாளும் தன்னுடைய சொல் வேறு செயல் வேறு இருந்ததே கிடையாது. நம்ம சில்லற பையன் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், தற்சார்பு பொருளாதாரம் ஒரு வார்த்தையை சொல்லுவான், விவசாயம் முக்கியம்னு சொல்லுவான். விவசாயமே பண்ண மாட்டான். படிச்சவன் படிக்காதவன் எல்லாத்துக்கும் வேலைன்னு சொல்லுவான். அவன் பையனை படிக்க வச்சுட்டே இருப்பான். அவனோட பையனுக்கு ஒரு நாள் ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா? உங்களுக்கு கணக்கு போட்டு பாத்துருக்கீங்களா? எவ்வளவு வருதுங்க? 10,000 ரூபாயா? கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் பக்கம் வருது. லீவ் எல்லாம் கழிச்சு 25 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் ஒரு பையனுக்கு. அப்ப அதை நீங்க டிவைட் பண்ணி 250 நாள் ஒர்க்கிங் டேஸ் போட்டீங்கன்னா 10,000 ரூபாய். 250 நாள் கம்மியா வந்து ஒர்க்கிங் டேஸ் போட்டீங்கன்னா குறைந்தபட்சம் 13,000 13,000 ருபீஸ் செலவு பண்ணி ஒரு நாளைக்கு செலவு பண்ணி அவன் பையனை படிக்க வைக்கிறான். ஆனா அவன் நம்மகிட்ட வந்து படிப்பு முக்கியம் இல்லைன்னு சொல்றான். முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து அப்படி செஞ்சதே கிடையாது. அவர் தன் வாழ்நாளில் எதை சொல்லணும்னு நினைச்சாலும் அதை செஞ்சுட்டே இருந்தார். அதை வந்து அவர் வந்து கடைபிடிச்சுட்டே இருந்தார். அதனாலதான் தலைவர் கலைஞரை வந்து யாருனாலும் எதுவும் பண்ண முடியல.
அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயங்களை அவர் பண்ணி கொடுத்திருந்தாரு. அதாவது சாதி மறுப்பை எல்லாம் ஒருத்தர் தன் குடும்பத்துக்குள்ள பண்ணணும்னு ஒருத்தர், அதை அவர் எல்லாத்தையும் ஏத்துக்க வைக்கணும்ல, முன்மாதிரியா ஒருத்தர் இருக்கணும்ல, அது வந்து கலைஞர் மட்டும்தான் எடுத்திருக்கிறாரு. வேற யாருமே அப்படி ஒரு வாய்ப்பு எடுத்துக்கவே இல்லை. நீங்க சமகால அரசியல் தலைவர் யார வேணாலும் எடுத்துக்கங்க, அவங்க திருமணம்னு வர்றப்ப அகமன முறைப்படிதான் அவங்க அந்த வேலையை செய்வாங்க. அதுல எல்லாம் அதனாலதாங்க தலைவர் கலைஞர் வந்து யாராலும் எதுவும் பண்ண முடியல. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயத்த இந்தியால கலைஞர் மட்டும் செஞ்சு கொடுத்துருக்காரு. அதனாலதான் பார்ப்பனியத்துக்கு கலைஞர் மேல இவ்வளவு இந்த பித்தனை பிரச்சனை வந்து இது எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஈழத்துக்கு கலைஞர் துரோகம் பண்ணிட்டாரு. சரி, பழநெடுமாறு என்ன பண்ணாரு? இன்னைக்கு நம்ம கலைஞரை வந்து துரோகின்னு சொல்லிட்டு இருக்க ஒருத்தருக்கா இல்லங்க, இங்க சில்ற பையன் பிரபாகரனோட தம்பிங்க சொல்றான்ல, அவன் பேச்சிலிருந்தே அவன் பண்றது எடுத்து பாத்தீங்கன்னா, ஈழத்துக்கு இவனை விட ஒருத்தர் துரோகமே செய்ய முடியாத அளவுக்கு பேசுவான். செந்தில்வேல் தான் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார், பிரபாகரனுடைய தோல்விக்கு, இலங்கை விடுதலை போரில் எல்டிடி தோல்விக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா பிரபாகரன் தான். அது தெரியுமா உங்களுக்கு? சீமான் பேச்சுல இருந்து சொல்றேன். போர் நடந்துட்டு இருக்கும் போது இவன் கூட சேர்ந்து சாப்பாட்டு போட்டி வந்து அவரு நடத்திட்டு இருந்தாராம். போர் நடந்துட்டு இருக்கும் போது இவனுக்கு பன்னிக்கறி சமைச்சு கொடுக்கறதுக்கு வேண்டி போர் வீரர்களை காட்டுக்கு வந்துட்டு போக சொல்லியிருக்காரு. அதுவும் எப்படின்னா, பன்னிய புடிச்சு வெயிட் போட்டு பார்த்து 5 kgs இருந்தா மட்டும் அந்த பண்ணி சுடணும். அது ஓட விட்டு தான் சுடணும். எல்டி, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு போராட்ட குழு, விடுதலை புலிகள் வந்து போராட்ட குழு, சரிங்களா? அது ஆயுதமேந்திய போராட்ட குழு, ஒரு அரசாங்கமே நடத்திட்டு இருந்த போராட்ட குழு, ஆக சிறந்த தத்துவங்களை எல்லாம் வச்சிருந்த ஒரு போராட்ட குழு. அதுக்கப்புறம் அவங்க கிட்டத்தட்ட தனிநாடுமா வச்சிருந்த போராட்ட குழுவை ஒரு பன்னி சமைக்கிறதுக்கு வேண்டி அந்த ராணுவ வீரர்களை பயன்படுத்திட்டாங்கிறது, இதை விட அவங்க யாராச்சும் இழிவுபடுத்த முடியுமா? அதையெல்லாம் விட விடுங்க, பின்னாடிக்கு வந்து குறிப்பிடுதுன்னு சொன்னாங்க பாருங்க. இதுதாங்க, நீங்க அது கூட ஒரே ஒரு ஆள் தானே, ஒரு ஆளுக்கு நோட் பண்றது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இல்ல, இது ஒரு பன்னியை சொல்றதுக்கு எத்தனை பேர்த்த இவர் வந்து அலர்ட் பண்ணிருப்பாரு. நாங்களே ஒரு தடவை காமெடியா பேசியிருக்கிறோம். அதாவது மட்டக்களப்புக்கு 10 பேர்த்து அனுப்பு, விமானப்படைக்கு ஒரு 4 பேர்த்து அனுப்பு, கப்பல் படைக்கு 5 பேர்த்து அனுப்பு, தற்கொலை படைக்கு 6 பேர்த்து அனுப்பு. முதல்ல இவங்கள போட வேஸ்ட். ஒரு 10 பேருக்கு தனியா பண்ணியை பிடிக்க அனுப்பு. ஏன்னா தம்பி வந்திருக்கிறாரு, தம்பிக்கு பண்ணி கடிதான் வேணும், அப்படி நாங்களே கிண்டல் சொல்லியிருக்கோம். இதை விட அந்த போராட்டங்களும் அசிங்கப்படுத்துறதுக்கு யார் இருக்க முடியும்? அவன் தான் சொல்றான், நான் அவரோட தம்பி, அவரோட பையன் சொல்லி சொல்றான். இந்த காளியம்மாள் தெரியும்ல உங்களுக்கு? நான் ஜென்ரலா என்ன சொல்ற விஷயம்னு கேட்டீங்கன்னா, விடுதலை புலிகளை பத்தி சீமானுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேசுனாங்கன்னா, அந்த குழுவை அவ்வளவு புகழ்ந்து பேசுவாங்க, ரொம்ப பிரைஸ் பண்ணி பேசுவாங்க. அங்க வந்து ஒரு சிங்கள வீரன் அடிபட்டு கிடந்து அவனுக்கு மருத்துவம் எல்லாம் பார்த்து அவனை குணமாக்கி அந்த பக்கம் அனுப்புவாங்க. சிங்களனுடைய இறந்த உடல்கள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் மரியாதை பண்ணித்தான் அவங்க கிட்ட வந்து கொடுத்து அனுப்புவாங்க. போர் விதிகளை எங்கும் மீறியது கிடையாது. அதே மாதிரி தலைவருக்கு என்ன சாப்பாடோ அதுதான் கடைசி இருக்கிறவங்களுக்கு அதே சாப்பாடு தான். தலைவரும் அந்த போராட்ட களத்திலேயே தான் இருந்திருக்கிறாரு. நம்ம இப்படித்தான் அந்த குழுவை பத்தி எல்லாம் வெளியெல்லாம் வந்து பேசுவோம். அண்ணா ராமகிருஷ்ணன் ஆகட்டும், குளத்தூர் மணி ஆகட்டும், வன்னியரசு தோழர் ஆகட்டும், இவங்க எல்லாரும் இதைத்தான் பேசுவாங்க. இவங்களை தவிர அவங்க சாப்பிட்டு இருந்தாங்கன்னு இப்போ ராமகிருஷ்ணன் போய் கிட்டத்தட்ட இத்தனை நாள் இருந்திருக்காங்க, குளத்தூர் மணி தோழர் போய் இத்தனை நாள் இருந்திருக்காங்க. இவங்க வந்து இங்க பேசினது அங்க மக்கள் படுற துயரங்களை சொல்லி இங்க போட்டோ எக்ஸிபிஷன் நடத்தி இங்கிருந்து பணம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் அங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. யாருமே நான் அங்க போய் தோசை சாப்பிட்டேன்னு கூட சொல்லலைங்க, எனக்கு இந்த சோறு தான் கிடைச்சது, அந்த சோறு தான் கிடைச்சது, யாருமே சொல்லல. இங்கிருந்து ஒருத்தரை சாப்பிடுறதுக்கு ஒருத்தரை கூட்டிட்டு போய், அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இவன் போன விஷயம் நடக்குது, இவன் சொல்றபடி கணக்குப்படியே பார்த்தா விடுதலை புலிகள் கடைசியால தனக்கு வச்சுக்கிட்ட ஆப்புதான் இவன் நினைக்கிறேன். ஆண்டு மேல போன ஓனான கூப்பிட்டு உள்ளுக்குள்ள விட்ட மாதிரி கடைசியில் ஆயிடுச்சு அவன் கூட்டிட்டு உள்ள விட்டது. ஒரு நாளும் அந்த மக்கள் பண்ற விஷயத்த அவன் பேசினதே கிடையாது. அவனோட வாழ்வியலை பத்தி அவனுக்காக பேசியிருக்கானா? எனக்கு ஆவக்கடி சமைச்சு கொடுத்தாங்க, எனக்கு பன்னிக்கறி சமைச்சு கொடுத்தாங்க, எனக்கு இதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க பேசிட்டு இருக்கிறான். இலங்கை மக்களுக்கு இவனை விட துரோகம் பண்ணால் யாருமே கிடையாது. ஆனா இவன் தான் சொல்றான் கலைஞர் துரோகம் பண்ணான்னு சொல்லிட்டு. இது எல்லாம் திட்டமிட்டு பரப்பப்பட்ட விஷயங்கள். அதுதான் பார்ப்பனியத்தினுடைய வெற்றியும் கூட.
இந்த விஷயத்த கண்டிப்பா அவங்க ஜெயிச்சிருவாங்க. அவங்க இல்லாத சாதிய வந்து எங்கிட்ட மேல திணிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா கட்டுக்கதைகளையும் கலைஞர் மேல அவங்க சொல்றதுக்கு காரணம் அந்த பார்ப்பனியத்துடைய தோல்விதான். கலைஞருடைய வெற்றி எப்படி அவங்களால ஜீர்ணிச்சுக்க முடியும்? 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னைக்கு இப்ப கூட பாத்துக்க, எனக்கு ஏன் பார்ப்பனர்கள் மேல வந்து ஒரு சின்ன பொறாமை வருது அப்படின்னா, ரங்கராஜ் பாண்டே கோயில் பூசாரியா ஆக போறதே கிடையாது. சரிங்களா? அமெரிக்க நாராயணன் கோயில் பூசாரி ஆக போறதே கிடையாது. எச் ராஜா கோயில் கருவறைக்குள்ள போக போறதே கிடையாது. ஆனா இவனுக்கு எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, இவனுக்கு எல்லாம் அந்த கோயிலை பாதுகாத்து வச்சிட்டு இருக்கானு இல்ல, இவன் போறதுக்கு இல்ல, அங்க இருக்கிறவனோட பாதுகாப்புக்கு இல்ல, இன்னொருத்த அந்த இடத்துக்கு போயிடக்கூடாதுன்னு இவனுக்கு என்ன அக்கறை வந்துச்சு? உனக்கு என்ன வந்துச்சுன்னா, 2000 வருஷமா இந்த இந்த ஒரு தத்துவத்தை எடுத்துட்டு ஒவ்வொரு பார்ப்பனரும் அதை கடத்தி கொடுத்துட்டே இருக்காங்க. கோயில் முக்கியம், அது அதிகார மையம், அது பண மையம், அது ரொம்ப முக்கியங்கிறத அதுக்கு சம்பந்தம் இல்லாத பார்ப்பனர்கள் கூட அந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதுல இருந்தெல்லாம் பெரிய எழுச்சி பெற்று வந்த நம்ம கிட்ட தான் வந்து நமக்கு வேண்டி இவ்வளவு வேலைகள் செய்த முத்தமிழ் டாக்டர் கலைஞர் தான் இவங்க இன்னும் ஊழல்வாதி, தமிழினத்தின் எதிரி, இவர் தமிழர் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இது வந்து அந்த கலைஞருடைய வெற்றி என்பது கலைஞருடைய வெற்றியா இங்க நம்ம பார்க்காம பார்ப்பனியத்தின் தோல்வியா தான் இப்பவும் நான் பேசிட்டு இருக்கிறேன். இப்ப கூட பாத்தீங்கன்னா கலைஞருடைய வெற்றியை நான் பேச முடியல. இல்ல, இது பார்ப்பனியத்தின் தோல்வியினால வந்து கால்படுத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். இது எப்பவுமே இது அப்படிதான் இருக்கும். இந்த 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 எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இல்லைங்க, இப்ப அவருடைய வாரிசு ஸ்டாலின் இருக்காரு இல்லைங்க, அரசியல் வாரிசு. அவரோட வாரிசு திரு உதயநிதி ஸ்டாலின் அரசியல் வாரிசு இருக்காங்க இல்லைங்க, இவருக்கு மேல எல்லாம் ஒரு வெறுப்பை வந்து விதைச்சிட்டே இருப்பாங்க இல்லைங்களா? இன்ப நிதி என்ன பண்றான்னு சொல்லுங்க, அவரு மேலே இந்த சமூகம் ஒரு வெறுப்பை வந்து விதைச்சிட்டே இருக்கும். இதுதான் இது வந்து இந்த பட்டத்தை அவங்க சுமந்தே ஆகணும். இந்த பட்டத்தை அந்த சிலுவையை யாருக்காக சுமக்கிறாங்கன்னா, எனக்கு வேண்டி சுமக்கிறாங்க. எனக்குன்னா தமிழக மக்களுக்கு வேண்டி அவங்க அந்த சிலுவை சுமக்கிறாங்க. இந்த சிலுவையை சுமக்கிறவங்கள தான் நான் போய் திரும்பி என்ன பண்றேன்னா காட்டி கொடுத்து கல்ல அடிச்சுட்டு. இதுதான் தமிழர்களுடைய இன்றைய நிலை. சுருக்கம் சொல்லப்பட்டு இப்படிதான் சொல்லணும். இது வந்து நடக்கும். அதுதான் நம்ம ஊர்ல நடந்துட்டு இருக்கிறது. இதை வந்து நம்ம மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கனால போதும், வேற யாரும் அடுத்த தலைமுறைக்கு இந்த விஷயத்தை போய் சேர்த்தணும். அதை எப்படி சேர்த்துறதுன்னு தான் அதுல நம்ம கண்டிப்பா தொய்வு அடைஞ்சிருக்கிறோம். நம்ம என்னன்னு கேட்டா, இத்தனை நாள் வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கே போய் எடுத்துட்டோம். சர்க்காரியா கமிஷனர் போய் டிஃபெண்ட் பண்றது, கலைஞர் ஊழல்வாதி இல்லைன்னு போய் டிஃபெண்ட் பண்றது, கலைஞர் தமிழக மக்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டாருன்னு கேட்டா செய்யாத செஞ்சாச்சு வச்சு டிஃபெண்ட் பண்றது, அப்படி டிஃபெண்ட் பண்ண அவசியமே இல்லை. கலைஞர் செய்த சாதனைகளை ஒருத்தர் டேட்டாவோட பேசுறேன்னு என்ன சொன்னார்ல மிஸ்டர் நரேஷ்குமார், அவருக்கு தெரியும் அது நான் பேசுறதெல்லாம் டேட்டான்னு. அவரு போற ரோடு கலைஞர் போட்ட ரோடு. அவர் கண்ணு முன்னாடி நிக்கிற அந்த உயர்நிலை பள்ளி கலைஞருடையது. அவர் பார்த்திருக்கிற எல்லா அரசு கல்லூரிகளும் கலைஞருடையது. மருத்துவக் கல்லூரி, இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் கலைஞருடையது. அந்த ஊர்ல இருக்கிற சிப்காட் இதெல்லாம் கலைஞருடையது. சரிங்களா? காமராஜர் கட்டின ஒரு 6-7 அணை தவிர மற்ற எல்லா அணைகளும் கலைஞர் ஆட்சி கட்டப்பட்டது. சரிங்களா? அது போக இவ்வளவு தொழில் வளர்ச்சி அடைஞ்சு ஜிடிபியில நம்ம நம்பர் 1 இருக்கோம், ஜிஎஸ்டி நம்பர் 1 டாக்ஸ் பேயரா இருக்கிறோம் இல்லைங்க. இதுக்கெல்லாம் காரணம் முத்தமிழ் டாக்டர் கலைஞர். ஃபைனலா ஒரே விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து உலகம் முழுக்க வருதுங்க. உலகம் முழுக்க அது தனியார் மயம். இந்தியாவின் சிலிக்கான்ங்கிறது பெங்களூர் தான். அங்க அரசாங்கத்துக்கும் ஐடிக்கும் சம்மந்தம் இல்லை. ஆந்திரால ஐடிக்கும் அரசாங்கத்துக்கு சம்மந்தம் இல்லை. உலகம் முழுக்க அது ஒரு தனி கம்பெனி, அரசாங்கம் ஒன்று தனியார் நடக்கும். உலகம் முழுக்க இந்தியா உலகத்திலேயே தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஐடிங்கிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிய எல்காட் மூலியமா அரசு நிறுவனமா வந்து அதை டெவலப் பண்றதுக்கு அத்தனை வேலைகளும் செய்தவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் தான். இது டேட்டா தானே. இது எல்லாம் தாண்டி ஒரு டேட்டா சொல்லணும் அப்படின்னோம்னா, திருவள்ளுவர் சிலை இருக்குதா இன்னைக்கு, அது டாக்டர் கலைஞர் செஞ்சது. இதுக்கு அதான் இது எமோஷனலா பேசும்போது டேட்டாவோட பேசும்போது நீங்க சொல்லிங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நரேஷுக்கு நன்றி சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா டேட்டா என்னன்னு சொன்னா அவரே டேட்டா எடுத்து சொல்லுங்க, வேலை முடிச்சு போச்சு. சரிங்களா? நிச்சயமாக. இவ்வளவு நேரம் என்னோடு பயணித்து உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி. நன்றி.